ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, கிளாட் கோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கிளாட் கோட்னா என்னன்னா, நம்ம குடுக்கிறத வந்து ப்ராம்ப்ட்டா குடுத்தோம்னாலே அது வந்து வெப் பேஜாவோ, இல்ல ஆப்பாவோ பில்ட் பண்ணி தரும். ஸோ இத வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணலான்ட்டு கிளாட் பேஜ்ல போய் பார்த்திருந்தீங்கன்னா, அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் போடணுன்ற மாதிரி இருந்திருக்கும். கிளாட் கோட ஃப்ரீயா எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்க்கலாம். இந்த பேஜுக்கு வந்துருங்க. ஒலாமாவ நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். நீங்க என்ன ஓஎஸோ, ஓஎஸ் செலக்ட் பண்ணி டவுன்லோட் ஃபார் அந்த ஓஎஸ் குடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா சிஎம்டியோ, பவர் ஷெல்லோ ஏதோ ஒண்ணு ஓப்பன் பண்ணிட்டு ஒலாமா -i வெர்ஷன் போடுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒலாமா இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து நம்ம npm இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு Node.js தேவை. இங்க இந்த பேஜ்க்கு வந்துட்டு உங்களோட OS செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. தென் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா சிஎம்டி ஓபன் பண்ணிட்டு node வெர்ஷன் டைப் பண்ணுங்க. ஸோ நோடும் வந்துருச்சு. நம்ம இருந்தாலும் ஒரு வாட்டி npm செக் பண்ணிக்கலாம். ஸோ npm இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த npm கமாண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். இந்த கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிளாட் கோட் CLI வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா கிளாட் கோட் CLI வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அதை செக் பண்ணுறதுக்கு கிளாட் வெர்ஷன் போட்டுக்கிறேன். இப்போ கிளாட் கோடை வந்து நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று ஒலாமா மாடலில் நம்ம லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி அந்த மாடல் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கிளவுட் வெர்ஷன் யூஸ் பண்ணலாம். உங்கள் லேப்டாப் லோ ஸ்பெக்காக இருந்ததுன்னா நீங்கள் கிளவுட் வெர்ஷனே யூஸ் பண்ணுங்க. ஸோ கிளவுட் வெர்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒலாமா இந்த பேஜ் ஓப்பன் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கு அப்புறமா ஒலாமா மாடலுக்கு போங்க. இந்த மாடலில் கிளவுடுன்றதை செலக்ட் பண்ணுங்க. நம்ம கிளவுட் மாடல் தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெமா 4 அண்ட் Qwen 3.5 இந்த ரெண்டு மாடலுமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. நான் வந்து Qwen 3.5 வந்து எக்ஸாம்பிளாக காட்டுறேன். இங்கே பாருங்க, ஒலாமா லான்ச் கிளாட் மாடல் Qwen 3.5 இருக்கு. ஸோ இதை நான் வந்து ரன் பண்ணனா இந்த Qwen 3.5 மாடலில் நான் என்ன பில்லியன் பேராமீட்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறனோ அந்த பில்லியன் பேராமீட்டரை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த Qwen 3.5 கிளாட் கோடோட ஓப்பன் பண்ணும். எனக்கு இது வேணா, நான் கிளவுட் மாடல் யூஸ் பண்ணுறேன்னா டேரெக்டா இந்த கிளவுட் மாடல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கிளவுடுன்னு போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி மாடல் ஃபர்ஸ்ட் இருக்கான்றத ஒலாமால செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இருக்கு, அதனால நான் வந்து கிளவுடுன்னு போட்டுட்டேன். இப்போ என்டர் கொடுத்தனா ஒலாமாவோட கிளவுட் மாடல்ல இருக்க இந்த Qwen வச்சு எனக்கு கிளாட் கோட வந்து ஓப்பன் பண்ணும். இதுக்கு நீங்க வந்து சைன் இன் பண்ணணும். நீங்க சைன் இன் பண்ணலனா இதுவே ஆட்டோமேட்டிக்கா சைன் இன் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிடும். நீங்க ஜஸ்ட் இங்க இருக்க கனெக்ட்னு கொடுத்துட்டீங்கனாலே கனெக்ட் ஆயிடும். திரும்ப நீங்க சிஎம்டி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிட்டு கிளாட் கோட் வந்து ஓப்பன் ஆயிட்டு இருக்கும். இதுக்கு வந்து செஷன் லிமிட் இருக்கு. ஸோ அது எங்க பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஒலாமா அக்கௌண்ட்ல நீங்க சைன் இன் பண்ணிக்கணும். சைன் இன் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. ஸோ கிளவுட் யூசேஜ்ன்றது ஃப்ரீ தான். கிளவுட் மாடல்ன்றது பாத்தீங்கன்னா செஷன் லிமிட் வச்சு ஃப்ரீயா கொடுக்கறது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 5 hours ஒன்ஸ் வந்து செஷன் யூசேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். அதே மாதிரி 7 days ஒன்ஸ் வந்து வீக்லி யூசேஜ் ரெஃப்ரெஷ் ஆகும். இன்கேஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது செஷன் யூசேஜோ வீக்லி யூசேஜோ முடிஞ்சிருச்சுன்னா நீங்க ஒலாமா சைன் அவுட்னு போட்டுட்டு அடுத்த அக்கௌண்ட்டை சைன் இன் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எத்தனை ஒலாமா அக்கௌண்ட் இருக்கோ அவ்வளவு நேரம் நீங்க வந்து கிளாட் கோட வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.